பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நன்றி, அவருடைய முயற்சியால தான் இந்த போர் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதனால நாங்க அமெரிக்காவுக்கு நன்றி சொல்கிறோங்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்டு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அமெரிக்க அரசு பாகிஸ்தானுக்கு 16,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்குறதுக்கான சர்வதேச நிதி முகாமை முடக்கி விட்டாங்க. இதெல்லாம் நேரடியாக நடக்கு. அதன் பிறகுதான் போர் முடிவுக்கு வருது. ஆனா இந்திய தரப்புல இல்ல ட்ரம்ப் சொன்னா நாங்க இந்த சண்டையை நிறுத்தல, இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகள் பேசினாங்க, 2 நாடும் சேதாரமாகுது, அதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு நம்ம எடுத்தோம்னு சொன்னா கூட, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது பொய், அமெரிக்கா ஒரு பொய்யான நாடு, அந்த அதிபர் என்ன ஒரு வெக்கம்லாம் இப்படி சொல்றாரு, எங்க நாட்டு விவகாரங்களை அவர் எப்படி தலையிடலான்ட்டு எந்த அரசு அதிகாரியோ அரசியல்வாதிகளோ கேள்வி எழுப்பவே இல்லை. எதிர்கட்சிகள் கூட கேள்வி எழுப்புறாங்க, என்னங்க இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு எப்படிங்க அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண முடியும், அது காஷ்மீர்ங்கிறது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி, அந்த பகுதியில் ஊடுருவி தாக்குதல் நடத்திருக்காங்க, ஆனா அமெரிக்க அதிபர் 3ஆம் தரப்பு மாதிரி இருந்துகிட்டு இல்ல அந்த சம்பவம் தவிர்க்க பண்ணும், அந்த போர் நான் நிறுத்திட்டேங்கிறாரு, இது எப்படி ஏத்துக்க முடியும்னா, இல்ல அவர் எதுவும் எங்களுக்கு சொல்லலன்ட்டு இந்திய தரப்பு சொன்னாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த செய்தியை இந்த இந்தியா பாகிஸ்தான் கிடையே போற நான் தான் நிறுத்தினுங்கிற செய்தியை ஒரு முறை இருமுறை அல்ல, கிட்டத்தட்ட ஊடகங்களில் 15 முறை நேரடியா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு முறை சொன்னா தெரியாம சொல்லிட்டாரு, கவனம் இல்லாம சொல்லிட்டாரு, தவறான தகவல் கொடுத்துட்டாருங்களா, ஒரு 15 முறை ஒரே செய்தியை ஒரு நபர் மீண்டும் மீண்டும், அது அவருடைய அரசு அதிகார கூடத்தில் நின்று ட்ரம்ப் சொல்றாரு. இந்திய அரசோ இல்ல இங்க இருக்கிற பிரதமர் மோடி அதை மறுக்கவே இல்லை. இதுதான் நடந்த உண்மை. அதே போல அடுத்த விஷயங்களை பார்த்தா அந்த வரி விதிப்புலையும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலை தான்